மதுரை வளையங்குளத்தில் 38 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பால கட்டுமான பணிகள் நடந்து வரும் நிலையில் நெடுஞ்சாலையை மக்கள் கடந்து செல்லும் பாதையை அகலப்படுத்த கோரி சாலை மறியலில் ஈடுபட்டதால் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்கிட கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். வளையாங்குளம் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்து பாதையை கடந்து செல்வதற்காக புதிதாக அமைக்கப்படும் பாதையை அகலப்படுத்த கோரியும் கிராம மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்துக்கு மேல போராட்டத்தில் ஈடுபட்டதால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு அங்கு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் வளையாங்குளம் பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 38 கோடி மதிப்பீட்டில் நெடுஞ்சாலை மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. வளையாங்குளம் பகுதி மக்கள் நெடுஞ்சாலையை கடந்து செல்ல அமைக்கப்பட்டு வரும் பாதை 20 அடி அகலத்தில் குறுவலாக இருப்பதால் அதனை அகலப்படுத்தவும், மேலும் பாதுகாப்பின்றி பணிகள் நடைபெறுவதாக அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் வலியுறுத்தி அந்த பாதையை அகலப்படுத்த கோரி மக்கள் பல முறை கோரிக்கை வைத்தனர். அதுக்கு அதிகாரிகள் எந்த தரப்பு செவிசாய்க்காததால் இன்று 200க்கும் மேற்பட்ட மக்கள் திடீரென அந்த சாலையை மறித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றதால் அங்கு கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் செல்வதற்கு கடும் அவதிக்குள்ளாகினர். மேலும் தற்போது திருமங்கலம் ஏஎஸ்பி அங்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு போராட்டத்தை கைவிட்டனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.